என் பெயர் விமல். என் உலகம் என் அம்மா சுழன்ற ஒரு சிறிய வசதியான வட்டம். 14 வயதில் அந்த கோட்டை உடைந்து சிதறியது. அம்மா விபத்தில் இறந்த அந்த நாள் என் வீட்டு சுவர்களில் நிரந்தரமான சாம்பல் நிறத்தை பூசிவிட்டது. அப்பா தன் துக்கத்தை வெளியில் காட்டாமல் மறைத்து கொண்டாலும் அவரது கண்கள் எப்போதும் கலங்கியே இருந்தன. அம்மாவின் இழப்பிற்கு பிறகு 6 மாதங்கள் ஓடிவிட்டன. ஒரு நாள் அப்பா என்னை தன் அருகில் அழைத்தார். அவர் முகம் குழப்பத்திலும் தயக்கத்திலும் இருந்தது. விமல், உனக்கும் எனக்கும் ஒரு துணையா காவேரிங்கிற ஒரு பொண்ணு நாளைக்கு இங்க வரப்போறாங்க என்றார் மெல்லிய குரலில். எனக்கு சட்டென்று மூச்சு திணறியது. துணையா? அம்மாவுக்கு யார் மாற்று என்று கத்தினேன். என் குரல் கேட்டதும் அப்பாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. விமல், அவங்க உன் அம்மாவுக்கு மாற்று இல்லப்பா. அவங்க உனக்கு சித்தி மாதிரி தான். அவங்களும் வாழ்க்கையில பெரிய இழப்ப சந்திச்சவங்க தான். அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நாம கொடுப்போம் என்று கெஞ்சுவது போல சொன்னார். என்னோட வாழ்க்கையில நடந்த இழப்பை விடவா அவங்க இழப்பு சந்திச்சிட்டாங்க என்று என் மனதில் நினைத்து கொண்டேன். அப்பாவின் 2வது திருமணம் என் அம்மாவின் இடத்தை யாரோ ஆக்கிரமிக்க வருவது போல் தோன்றியது. நான் பதில் பேசாமல் என் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டேன். மறுநாள் மாலை காவேரி எங்களது வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் முகம் அழகாக இருந்தாலும் கண்களில் ஏதோ ஒரு கனமான சோகம் நிரந்தரமாக குடிக்கொண்டிருந்தது. அவருக்கு அப்போது 30 வயது இருக்கும். அப்பா என்னை அறிமுகப்படுத்த முயன்ற போது நான் ஒரு ஒற்றை வார்த்தையில் என் பெயர் விமல் என்று கூறிவிட்டு தலையை திருப்பிக் கொண்டேன். காவேரி என்னை முறைக்கவில்லை, என் மீது கோபப்படவும் இல்லை. மாறாக அவரது கண்களில் ஒருவித பச்சாதாபம் தெரிந்தது. அப்போது அப்பா அவரின் கதையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். விமல், காவேரியும் உன்ன போலதான் நிறைய வலிய அனுபவிச்சிருக்காங்க. அவங்க கணவர் அவங்க 2 வயசு பையன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் விபத்துல. அப்பாவின் வார்த்தைகள் பாதியிலேயே உறைந்தன. நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். 2 வயது பையனா? கணவரும் குழந்தையும் ஒரே விபத்தில் இருந்திருக்கிறார்களா? என் கோபம் தணிந்தாலும் என் மனதில் இருந்த எதிர்ப்பு நீங்கவில்லை. தனக்கு ஏற்பட்ட வழியை வைத்து என் அம்மாவின் இடத்தை நிரப்ப வந்தவரா என்று என் பிஞ்சு மனம் வக்கிரம் பேசியது. அந்த சோகத்தின் நிழல் காவேரியை பின்தொடர்வதை நான் முதல் நாள் இரவே உணர்ந்தேன். எல்லோரும் உறங்கிய பின் சமையலறையில் அவர் சன்னமாக அழுகை சத்தம் கேட்டது. ஒரு கணம் நான் அவர் மேல் அனுதாபம் கொள்ள தோன்றியது. ஆனால் என் அம்மா மீதான பாசம் என்னை பின் இழுத்தது. வீட்டில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமும் ஆனது. ஆனால் அது சலசலப்புடன் அல்ல, ஒரு ஆழமான மௌனத்துடன். காவேரி தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தார். சமையல், வீடு சுத்தம் செய்வது, அப்பாவிற்கு உதவுவது. அவர் எல்லாவற்றையும் ஒருவித ஈடுபாட்டுடன், ஆனால் அதே சமயம் விலகி இருப்பது போல் செய்தார். ஒரு நாள் என் புத்தக அலமாரியை அவர் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். நான் வேகமாக உள்ளே சென்று, என் பொருட்களை யாரும் தொட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் என்று கோபமாக சப்தமிட்டேன். அவர் நிமிர்ந்து பார்த்தார். அவரது முகம் மெல்லிய வருத்தத்துடன் இருந்தது. சாரி விமல், தூசி நிறைய இருந்துச்சு. உன் அம்மா இதை ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த உன் அம்மா என்ற வார்த்தை என்னுள் பெரும் கோபத்தை மூட்டியது. என் அம்மாவை பத்தி பேச உங்களுக்கு உரிமை இல்ல. நீங்க என் சித்தி தான், என் அம்மா இல்ல. தயவு செஞ்சு என் ரூமை விட்டு வெளில போங்க என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். காவேரி ஒரு கணம் கண் கலங்கினாலும் தன்னை சமாளித்துக் கொண்டு சரி விமல் என்று மெதுவாக சொல்லிவிட்டு அமைதியாக வெளியேறினார். அவர் தன் வலியை தன் முகத்தில் காட்டினாலும் என் அறைக்குள் வரும்போது அவர் கைகளில் இருந்த பழைய குழந்தைகளின் விளையாட்டு பொம்மையை கவனிக்க நான் தவறிவிட்டேன். அது அவர் இழந்த தன் மகனின் நினைவாக வைத்திருந்த ஒரு சிறிய சைக்கிள். என் கோபச்சுவருக்கு பின்னால் என் சித்தி காவேரிக்குள் ஒரு பெரும் துயரம் உறங்கிக் கொண்டிருப்பதை நான் இன்னும் உணரவில்லை. வீட்டில் காவேரியின் வருகை என் அன்றாட வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏதும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் வீட்டின் அமைதியை அதிகப்படுத்தியது. முன்பு இருந்த பரபரப்பும் அப்பாவின் ஆறுதலான அரவணைப்பும் இப்பொழுது குறைந்து ஏதோ ஒரு இறுக்கம் நிலவியது. நான் என் அறையின் ராஜா. அங்கிருந்து நான் உலகத்தை புறக்கணித்துக் கொண்டிருந்தேன். நான் காவேரியை
கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பித்தேன். சமைக்கும் போது அவர் தனக்குத்தானே மெதுவாக பேசிக்கொள்வது போல தோன்றும். காய்கறிகளை நறுக்கும் போதோ சில சமயம் அவரின் கண்கள் எங்கோ விரித்து கைவிரல்கள் தானாக இயங்குவதை கவனித்தேன். ஒரு நாள் அவர் சமைத்த உணவை நான் வேண்டுமென்றே ஒதுக்கிவிட்டு அப்பளத்தை மட்டும் நொறுக்கி சாப்பிட்டேன். விமல், உனக்கு பிடிக்கலனா சொல்லு, வேற ஏதாவது என்று காவேரி மெதுவாக ஆரம்பித்தார். எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுவேன், உங்களுக்கு நான் என்ன சாப்பிடணுங்கிறது சொல்ல உரிமையே கிடையாது என்று பதிலுக்கு கடுமையாக பேசினேன். அப்பா தலையிட்டு, விமல் சத்தம் போடாத, இப்பதானே வந்திருக்காங்க, அவங்க சமைச்சதை சாப்பிடு என்று அதட்டினார். அந்த கணத்தில் காவேரி கையை உயர்த்தி அப்பாவை நிறுத்தினார். பரவாயில்லைங்க, அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிடுவான், குழந்தைங்க கோபம் இருக்கும் என்றார். அவர் என்னை குழந்தை என்று சொன்னது என் கோபத்தை இன்னும் தூண்டியது. 16 வயதில் என்னை குழந்தையாக நடத்துவது எரிச்சல் ஊட்டியது. அன்றிரவு எனக்கு பிடித்தமான கார சட்னியும் தோசையும் செய்து என் அறை வாசலில் வைத்துவிட்டு சென்றிருந்தார். வாசலில் இருந்த அந்த தட்டை பார்த்தபோது என் மனம் ஒரு கணம் தயங்கியது. அவர் கையில் இருந்த அந்த ஒற்றை பொம்மை சைக்கிள் நினைவுக்கு வந்தது. தன் குழந்தையை இழந்த வலி இன்னொரு குழந்தையின் பசியை உணர்த்தியதோ. இருந்தாலும் என் பிடிவாதம் ஜெயித்து அந்த உணவை தொடாமல் உறங்கினேன். என் பள்ளி விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்லும் நாள் வந்தது. என் வகுப்பு தோழர்கள் அனைவரும் புதிய சைக்கிளில் வந்தார்கள். நான் மட்டும் அம்மாவின் ஞாபகமாக இருந்த பழைய சைக்கிளில்தான் சென்றேன். வழியில் என் சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. அப்பா வேலைக்கு சென்றிருந்தார். என்ன செய்வது என்று தெரியாமல் பள்ளியிலிருந்து விலகிய ஒரு பாதையில் சைக்கிளை தள்ளி கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் என் பின்னால் ஒரு ஸ்கூட்டரின் ஹாரன் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் அது காவேரி. அவர் என் பழைய சைக்கிளை பார்த்தார். ஏ விமல், இவ்வளவு தூரம் தள்ளிக்கிட்டு வர, டயர் பஞ்சர் ஆயிருச்சா என்ன என்று கேட்டார். அது உங்க விஷயம் இல்ல என்றேன் அலட்சியமாக. அவர் என் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த கடைக்கு சென்று ஒரு பஞ்சர் போடும் மெக்கானிக்கை அழைத்து வந்தார். அவர் என் சைக்கிளை சரி செய்யும் வரை என் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென மழை தூர ஆரம்பித்தது. அவர் தன் கையில் இருந்த ஒரே ஒரு துணி குடையை எடுத்து எனக்கு மட்டும் குடைபிடிக்க ஆரம்பித்தார். மழையில் நனைந்து அவர் தோள்பட்டை முழுவதும் ஈரமானது. நீ ஏன் நனையறீங்க? குடையை 2 பேரும் பிடிச்சுக்கலாம் என்றேன். அதுவரையில் இல்லாத ஒரு கவனிப்பு என் குரலில் ஒலித்தது. அவர் லேசாக சிரித்தார். பரவாயில்ல விமல், நீ நனைஞ்சா மறுநாள் காய்ச்சல் வரும், உன் படிப்பு கெட்டு போயிரும் என்றார். அவரது முகம் தன் சொந்த வலியை மறந்து என் மீதான ஒரு சிறிய அக்கறையை வெளிப்படுத்தியது. டயர் சரி செய்யப்பட்டதும் நான் சைக்கிளில் புறப்பட்டேன். காவேரி என்னை பின்தொடர்ந்தார். திடீரென வேகமாக வந்த ஒரு ஆட்டோ என்னை பார்த்து உரக்க ஹாரன் அடித்தது. நான் பதற்றத்தில் சைக்கிள் பிரேக்கை திடீரென பிடிக்க சைக்கிளில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழப்போனேன். அந்த ஒரு நொடியில் காவேரி வேகமாக ஓடி வந்து என்னை தாங்கி பிடித்து அருகில் இருந்த மரத்தடியில் எடுத்து வைத்தார். அவர் கையை என் தோளில் வைத்தபோது அவர் உடல் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. விமல், மெதுவா போக்கண்ணா, பயமா இருக்கா என்று அவரது குரல் உடைந்து போயிருந்தது. அவரது முகம் முழுக்க பயம். அவர் இழந்த தன் மகனை அந்த விபத்து நினைவூட்டியது என்பதை என்னால் உணர முடிந்தது. என் கோப சுவரில் ஒரு சில விரிசல் விழுந்தது. உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் என்று கேட்டேன். அவர் என்னை விட்டு விலகி தன் கண்களை துடைத்து கொண்டார். சாரி விமல், என்னால பழைய விஷயங்களை மறக்க முடியல. என் மக ஒரு விபத்துல தான் சாரி என்று சொன்னபடி ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டார். அவரது கண்கள் முழுவதும் நீர் கோத்திருந்தது. நான் சைக்கிளை எடுக்கவில்லை. அவர் மறைந்த திசையையே பார்த்தேன். அன்று என் அம்மா இறந்தபோது நான் அழுத வலியின் சாயலை என் சித்தியின் கண்களில் நான் முழுமையாக பார்த்தேன். என் வெறுப்பு இப்போது ஒரு சிக்கலான பரிதாபமான ஒரு நிலையாக மாறியது. அவர் மீதான அனுதாபம் ஒருபுறம், அம்மாவின் இடத்தை பிடித்துவிட்டாள் என்ற கோபம் மறுபுறம். அதனால் நான் அவரை ஒரு உளவாளியை போல் ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள்
காவேரி குளித்து கொண்டிருந்த போது அவரது துணிகளை அடுக்கும் அலமாரியின் கதவு லேசாக திறந்திருந்தது. என் மனதில் ஒரு சிறு தூண்டுதல் ஏற்பட அதை திறந்து பார்த்தேன். உள்ளே ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அதை திறந்தபோது அந்த சிறிய சிவப்பு வண்ண சைக்கிள் ஒன்று பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது. அது துருப்பிடிக்காமல் தூசி அண்டாமல் ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு இருந்தது. அதன் அருகே ஒரு குழந்தை தொட்டிலில் எடுத்த ஒரு மங்கலான புகைப்படம். சிரித்த முகத்துடன் ஒரு பையன். இதயத்தில் ஒரு வலி பரவியது. ஆம், காவேரி தன் மகனை இழந்து விட்டார். அது நிரந்தரமான வலி. ஆனால் ஏன் இங்க வந்தாங்க, உங்க துக்கத்தை ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க என்ற எண்ணம் என்னை ஆட்கொண்டது. என் அம்மாவின் வலி மட்டும்தான் உண்மை, மற்றவர் வலி எல்லாம் நாடகம் என என் பிடிவாத மனம் நம்பியது. நான் மெதுவாக அந்த பொம்மையை மீண்டும் வைத்தபோது என் பின்னால் ஒரு குரல் கேட்டது. என்ன விமல், என்ன தேடுற? அது காவேரி. அவர் தன் புடவையை மாற்றிக்கொண்டு வந்திருந்தார். நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். இது ஒன்னும் ஓரவும் இல்ல விமல், அடுத்தவங்க பர்சனல் விஷயத்துல தலையிடாத என்று அவர் கோபத்துடன் சொன்னார். இதுதான் முதல் முறை காவேரி என் மேல் கோபப்பட்டது. அவர் முகம் சிவந்திருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவரது கோபம் காணாமல் போய் வேதனை மட்டுமே தெரிந்தது. சாரி விமல், நீ என் பொம்மைய பாத்தியான்னு தெரியல, பிளீஸ் அத பத்தி அப்பா கிட்ட சொல்லாத என்று அவர் கண்கள் கெஞ்சின. அவர் அவ்வாறு பயந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை. என் மனதில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவரிடம் என் எதிர்ப்பை வெளிப்படுத்த நான் அவரிடம் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டேன். அதற்கு அடுத்த வாரம் வசந்தா அத்தை திடீரென எங்களை தேடி வந்தார். வசந்தா அத்தை மிகுந்த பாசம் உள்ளவர். ஆனால் கொஞ்சம் வசதியான வாழ்க்கையை ஆசைப்படுபவர். நான் அவரை ஓடிச் சென்று கட்டிக்கொண்டேன். அம்மாவை இறந்த பிறகு எனக்கு கிடைத்த முதல் ஆறுதல் அவர்தான். அத்தை காவேரியை கூர்ந்து கவனித்தார். அவரது முகத்தில் ஒரு மெல்லிய ஏளனம் இருந்தது. மதிய உணவுக்கு பிறகு அத்தை என்னை மட்டும் மொட்டை மாடிக்கு அழைத்தார். விமல் கண்ணு, நீ எப்படி இருக்க? உன்னை பார்க்கணும் தான் இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்தேன். உங்க அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரே ஒருத்தி, அவ எப்படி என்று கம்மிய குரலில் கேட்டார். நான் தயங்கினேன். சித்தி சமைக்கிறாங்க, நல்லாதான் இருக்காங்க என்றேன். அத்தை என் கைகளை பிடித்து அழுத்தம் கொடுத்தார். இங்க பரடா செல்லம், உனக்கு விவரம் போதாது. உன் அம்மா எவ்வளவு சிரமப்பட்டு இந்த வீட்டை கட்டினாங்க தெரியுமா? எவ்வளவு சிரமப்பட்டு உனக்காக சேர்த்து வச்சாங்க தெரியுமா? இந்த விபத்து நடந்ததும் உங்க அப்பா பணத்துக்காக அவசரப்பட்டு இந்த காவேரிய கட்டிக்கிட்டாரு. உனக்கு தெரியுமா, இவங்க பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். ஆனா சொத்துக்காக எல்லா கதையும் மறைச்சு வந்திருக்காங்களாம் இங்க. அந்த வார்த்தை என் காதுகளில் குண்டாக வெடித்தது. சொத்துக்காக வந்தவங்களா? இவ வந்ததுல இருந்து உங்க அம்மா போட்டோ ஒண்ணு கூட நீங்க ஹால்ல வைக்கல. உன் அம்மாவோட நினைவுகளை இவ கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கா விமல். பாவம், உங்க அப்பாவுக்கு விவரம் தெரியல. நீதான் உன் அம்மாவோட இடத்தை பாதுகாக்கணும் என்று தன் விஷ வார்த்தைகளை என் மனதில் ஆழமாக விதைத்தார். அன்று இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. என் மனம் குழம்பியது. விபத்து, துயரம், இழந்த மகன், இதெல்லாம் வெறும் நாடகமா? அன்று பள்ளியில் ஆண்டு அறிவியல் கண்காட்சி. ஒரு பெரிய சூரிய குடும்பம் மாதிரியான உருவத்தை அமைக்க வேண்டியிருந்தது. அப்பா வெளியூர் சென்றிருந்தார். என்னால் தனியாக அந்த பெரிய வேலையை முடிக்க முடியவில்லை. இரவு 10 மணி இருக்கும். நான் திணறிக் கொண்டிருந்த போது காவேரி என் அறைக்கு வந்தார். விமல், இன்னும் முடியலையா? உனக்கு ஏதாச்சும் உதவி செய்யணுமா என்ன என்று கேட்டார். என் அத்தையின் வார்த்தைகள் என் காதில் ஒலித்தன. உதவி செய்யறது எல்லாமே உங்க அப்பா கண்ணுக்கு தெரியணும்னு பண்ற நாடகண்டா தம்பியது என்று. எனக்கு உதவி வேண்டாம் என்று உறுதியாக அவரிடம் கூறினேன். அடடா, அந்த சனி கிரகத்தோட வளையங்கள் சரியா வரல பாரு, நான் பேப்பரை வெட்டி ஒழுங்குபடுத்தி தரட்டுமா என்று கேட்டபடி அவர் அருகில் இருந்த கத்திரிக்கோலை எடுத்தார். திடீரென என் மனதில் ஆத்திரம் வந்தது. தொடாதீங்க, இது என் அம்மாவோட வீடு, இதுல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்க தொடவே கூடாது என்று கத்தினேன். நான் கத்தியதில் என் கை வேகமாக மேஜையை தட்டியது. அதில் வைத்திருந்த சூரிய குடும்பம் மாதிரியின் பெரிய மைய உருண்டையான சூரியன் உருண்டு தரையில் விழுந்து சிதறியது. உழைத்த மொத்த உழைப்பும் ஒரே நொடியில் வீணானது. நான் அதிர்ச்சியில் உறைந்திருக்க காவேரி மெதுவாக குனிந்து சிதறிய காகித குப்பைகளையும் பசை துண்டுகளையும்
அமைதியாக அகற்றினார். அவர் முகத்தில் அப்போது கோபம் இல்லை, பயமும் இல்லை, வேதனை மட்டுமே இருந்தது. அவர் என்னை பார்க்கவே இல்லை. அவர் என் அறையை விட்டு வெளியேறுவதற்கு முன் என் அருகில் வந்து மெல்லிய குரலில் சொன்னார், விமல், இந்த மாதிரி உடைஞ்ச பொருளை சரி செய்ய முடியும், ஆனா உடைஞ்ச மனசுகளை மட்டும் ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எதையோ இழந்தவள், நீ எதையோ இழந்து இருக்க. நாம சண்டை போடலன்னா 2 பேரும் இந்த வழிய சமாளிச்சிருக்கலாம். அந்த பிளவுபட்ட சூரியன் மாதிரி என் மனசும் பிளவுபட்டிருக்கு. அத்தையின் வார்த்தைகள் ஒருபுறம், காவேரியின் உண்மையான துயரம் மறுபுறம். எது உண்மை என்று தெரியாமல் என் கோபம் இப்பொழுது குற்ற உணர்ச்சியாக மாறியது. அந்த சம்பவம் நடந்த மறுநாள் அப்பா வெளியூரிலிருந்து திரும்பி வந்தார். வீட்டில் நடந்த சிறிய மோதலை அறிந்த அவர் வழக்கம் போல் தன் மனைவியின் இழப்பிலிருந்து மீளாத மௌனத்தில் இருந்து விட்டார். அவர் காவேரியிடம், ஏன் விமல் கூட சண்டை போட்ட, அவனை கஷ்டப்படுத்தாதே என்று சலிப்புடன் சொன்னாரே தவிர என் மன போராட்டத்தையோ காவேரியின் உண்மையான துயரத்தையோ புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பாவுக்கு அமைதியான வீடு மட்டுமே தேவைப்பட்டது. இதற்கிடையில் வசந்தா அத்தை எங்கேயும் போகாமல் இன்னும் 1 வாரம் எங்கள் வீட்டிலேயே தங்கிவிட்டார். அவர் காவேரி செய்யும் ஒவ்வொரு செயலையும் என்னிடம் விஷமாக மொழிபெயர்த்தார். காவேரி எனக்கு பிடித்த ரசத்தை வைத்த போது, பாத்தியா விமல், இவ இப்போ உனக்கு எதுக்காக இதெல்லாம் செய்யறான்னு நினைச்சிட்டு இருக்க, உன்னைய கவர்றதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றா, உன் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ல என்றும், காவேரி என் அம்மாவுக்கு பூஜை செய்து போட்டோவுக்கு பூ வைக்கும் போதும், போட்டோவுக்கு பூ வைக்கிறது எதுக்கு, உன் அம்மா இடத்தை நிரப்ப வந்துட்டு நாடகம் ஆடுறா, இவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை என்றும் என் அத்தையின் வார்த்தைகள் என் மனதில் உறுதியான நம்பிக்கையாக மாறிவிட்டன. காவேரி தன் அன்பால் அல்ல, ஒரு திட்டத்துடன் எங்கள் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் என்ற எண்ணத்தை என்னுள் தீர்மானித்தது. நான் முழுவதுமாக காவேரியை தவிர்த்தேன். அவர் வைத்த உணவை தொடுவதில்லை. வீட்டில் பொது இடத்தில் அவர் இருந்தால் நான் என் அறைக்குள் அடைந்து கொண்டேன். அப்பா இல்லாத நேரத்தில் காவேரி ஒரு நாள் என் அறையின் கதவை தட்டினார். விமல், எனக்கும் உனக்கும் ஏன் இவ்வளவு இடைவெளி, நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு துயரம்தான் என் கூடவே இருக்கு, அதனால தான் நான் இந்த துணைய நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், உன் கூட சண்டை போட நான் வரல என்று கெஞ்சும் குரலில் பேசினார். விமல் கதவை திறக்கவே இல்லை. உள்ளிருந்து உரத்த குரலில், உங்க துக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எங்க வீட்டுக்குள்ள வந்தது என் அம்மாவோட இடத்தை அபகரிக்கத்தானே, நான் எதையும் நம்ப மாட்டேன், நீங்க இந்த பையன் மேல காட்டுற பாசம் எல்லாம் நாடகம்தான், நீங்க இங்க இருந்து தயவு செஞ்சு போயிருங்க என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னான். அவன் பேச்சை கேட்ட காவேரி சிறிது நேரம் அமைதியாக வாசலில் நின்றார். பிறகு மெல்லிய சத்தத்துடன் ஒரு காகிதம் வாசலில் வைக்கப்படுவதை கேட்டேன். திரும்பச் சென்ற காவேரியின் சத்தம் கேட்டதும் நான் கதவை திறந்து பார்த்தேன். வாசலில் ஒரு கடிதம் இருந்தது. அது எனக்காக காவேரி எழுதியது. விமல், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை காயப்படுத்தினாலும் நீ உன் அம்மாவை இழந்த வழிதான் அதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் உனக்கு அம்மா ஆக முடியாதுதான், ஆனா நீ உன் சோகத்துக்குள்ளேயே வாழ வேண்டாம். நானும் எல்லாத்தையும் இழந்தவதான். என் பையன் போட்ட அதே சண்டைய நீயும் போடுற மாதிரி இருக்கு. நான் உன் கூட சண்டை போடல, உன்னோட துணையா இருக்கத்தான் வந்தேன். நீ என்ன தள்ளி வச்சாலும் நீ தனியா இல்ல. உன் அறவாசல்ல இருக்கிற இந்த உணவும், நீ தூங்கும்போது உன்னை கவனிக்கிற விதமும் எப்பவும் குறையாது. இது எல்லாமே அன்பு மட்டும்தான் விமல். இத நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவன்னு நம்புறேன். உன்னை காயப்படுத்த நான் விரும்பல. இப்படிக்கு காவேரி என்று எழுதியிருந்ததை நான் படித்தேன். அதன் பிறகு அந்த கடிதத்தை கிழித்து வீசினேன். இருப்பினும் அவனது கைகளை தாண்டி அவனுக்காக தினமும் உணவு வைக்கும் அந்த பொறுமை அவனை சலனப்படுத்தியது. அடுத்த சில நாட்களில் வசந்தா அத்தை கிளம்பி சென்றார். அவர் கிளம்பும் முன் காவேரியை பற்றி அப்பாவை கண்டித்து சில கடுமையான வார்த்தைகளை பேசினார். அப்பா வழக்கம் போல் காவேரியை அமைதியாக இருக்குமாறு செய்கை செய்தார். அத்தை சென்றதும் அன்று மாலை அப்பா விமலை தன் அருகில் அழைத்தார். விமல், உனக்கு இப்போ 16 வயசு. நீ உன் சித்தியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற. இந்த சண்டை எனக்கு பிடிக்கல. நீ இவ்வளவு கோபமா இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு இன்னும் சில நல்ல விஷயங்கள் பழகணும்னு நினைக்கிறேன் என்றார். நானும் ஆர்வத்துடன் அப்பாவை பார்த்தேன். ஒருவேளை சித்தியை அனுப்பிவிடுவாரோ என்று நினைத்தேன். நான்
நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அடுத்த வாரம் நீ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போற. அது உனக்கு ஒரு புதிய சூழலை தரும் என்றார் என் அப்பா. அந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சியாக ஆக்கியது. காவேரியை அனுப்பாமல் என்னை ஏன் இந்த வீட்டை விட்டு விலக்கி வைக்கிறார் என்று என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அதுவும் காவேரி வந்ததுக்கு அப்புறமாதான். ஆத்திரத்தில் வெடித்து நான் அழ ஆரம்பித்தேன். சித்தி வந்த பிறகுதானே நீங்க என்ன தனியா அனுப்புறீங்க? நீங்க அவங்களதான் நம்புறீங்க, என்ன இல்ல என்று கதறினேன். அப்பா சலிப்புடன், விமல், நீ அவங்களோட சண்டையிடாதன்னு சொல்றேன், உனக்கு புரியல, இந்த முடிவு உன் நல்லதுக்குத்தான் என்று சொல்லி முடித்து கொண்டார். நான் அந்த வீடு காவேரியால் பறிக்கப்பட்டதை போல உணர்ந்தேன். நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதை நினைத்து மனம் நொந்து கொண்டேன். என் அறையில் கண்கலங்கி அமர்ந்திருந்த என் அருகில் காவேரி வந்து அமைதியாக அமர்ந்தார். அவரின் கைகள் எனக்காக அப்பா வாங்கிய ஹாஸ்டல் பையையும் அதன் உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஒரு புதிய டைரியையும் வைத்து கொண்டிருந்தது. விமல், ஹாஸ்டலுக்கு போறது உன் நல்லதுக்கு தான், நீ அங்க தனியா இருக்க மாட்ட என்று ஆறுதல் கூறினார். நான் அவரை பார்த்தேன். நீங்க தான் என் வாழ்க்கையில தனியா இருக்க போறீங்க, இது உங்களோட வெற்றி தானே என்று வெறுப்புடன் சொன்னேன். காவேரியின் கண்கள் மீண்டும் கலங்கின. அவர் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் மௌனமாக அங்கிருந்து சென்றார். என் மனக்குழப்பமும் தனிமையும் அதிகரிக்க நான் ஹாஸ்டலுக்கு புறப்பட தயாரானேன். இந்த தனிமை பயணம் எனக்குள் காவேரி குறித்த பார்வையை எப்படி மாற்றப் போகிறது? அப்பாவும் காவேரியும் வாசலில் நின்று கொண்டிருக்க நான் காவேரியை பார்க்கவே இல்லை. அப்பாவை மட்டும் விரைவாக கட்டிக்கொண்டு வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினேன். அந்த செயலில் நான் வெறுத்த ஒருவரால் நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்ற ஆத்திரம் நிறைந்திருந்தது. ஹாஸ்டல் வாழ்க்கை என் புதிய தனி உலகமாக மாறியது. பரபரப்பான நண்பர்கள் கூட்டம், கடுமையான கால அட்டவணை இருந்த போதிலும் நான் தனிமைப்படுத்தி கொண்டேன். வீட்டில் அவன் அம்மாவுடன் இருந்த நாட்கள், வசந்தா அத்தை கூறிய வார்த்தைகள், காவேரி தன் மகன் பொம்மையை ஒளித்து வைத்திருந்தது, இவை அனைத்தும் அவன் மனதில் ஒரு திரைப்படம் போல ஓடிக்கொண்டே இருந்தன. அம்மா அருகில் இருந்தபோது அவன் கண்ட உலகமும் இப்போது அவன் வாழும் உலகமும் முற்றிலும் வேறுபட்டது. கோபத்தின் உச்சியில் இருந்தபோது வீட்டிலிருந்து விலகி செல்வது ஒருவித நிம்மதியை தரும் என்று நினைத்தான். ஆனால் இப்போது வீட்டில் இருந்த அமைதியான மோதல் கூட இல்லாத இந்த ஹாஸ்டல் தனிமை அவனை இன்னும் அதிகமாக வாட்டியது. யாருடன் சண்டையிடுவது, யாரிடம் கோபத்தை காட்டுவது என்று தெரியாமல் அவன் தவித்தான். ஒரு நாள் இரவு நான் மேஜையில் அமர்ந்து என் பள்ளி பாடங்களை படித்துக் கொண்டிருந்தேன். மேஜை விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்க திடீரென மெல்லிய தாய்ப்பாசம் நிறைந்த வாசம் என் நாசியில் நுழைந்தது. என் அம்மா பயன்படுத்திய அதே வாசனை அது. சட்டென்று திரும்பி பார்த்தேன். அங்கு யாரும் இல்லை. அந்த வாசனை என் புதிய பையிலிருந்து வந்தது. அவசரமாக பையை பிரித்தேன். ஹாஸ்டலில் வைத்த பையில் ஒரு பச்சை நிற டைரியும் சில துணிமணிகளும் இருந்தன. டைரியில் எழுதப்படாத பக்கங்கள். அப்பா வாங்கி கொடுத்த அந்த புதிய டைரியை பிரித்தேன். அதன் முதல் பக்கத்தில் அழகிய கையெழுத்தில் காவேரி எழுதியிருந்தார். விமல் கண்ணா, உனக்கு பிடிச்ச பச்சை நிறத்துல இந்த டைரி. நீ உன் கோபத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா விஷயத்தையும் இதுல எழுதலாம். நான் உன்னோட டைரிய படிக்க மாட்டேன். அது உனக்கும் மட்டுமே உரியது. நீ வீட்டுல இருந்து வந்த போது இத உன் பைக்குள்ள வச்சேன். உன் அம்மாவோட வாசனை கொண்ட சின்ன ரோஜா பூ சண்டையும் உன் பைக்குள்ள வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச வாசம் உனக்கு துணையா இருக்கும். நீ தனியா இல்ல. உன் நல்லதுக்கு தான் உங்க அப்பா உன்னை இங்க அனுப்பியிருக்கார். நான் உனக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உனக்காக எப்பவும் காத்துட்டு இருப்பேன். உன் காவேரி சித்தி. என் கையில் இருந்த டைரி நடுங்க ஆரம்பித்தது. என் அம்மாவின் வாசனை எப்படி இவளுக்கு தெரியும் என்று நான் யோசித்தேன். என் மகன் மீது பாசம் காட்டுவது போல நடித்து அப்பாவின் நல்ல பெயர் வாங்க இப்படி ஒரு நாடக கடிதத்தை எழுதியிருக்கிறாரா? என் மனது வசந்தா அத்தையின் வார்த்தைகளுக்கு மீண்டும் தாவியது. ஆனால் மறுபுறம் ஒரு அம்மாவை இழந்தவனுக்கு அவனது அம்மாவின் வாசனையே அனுப்பும் ஒருத்தி முழுக்க முழுக்க மோசமானவளாக இருக்க முடியுமா? என் டைரியில் எதையும் எழுதவில்லை. சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் எனக்கு திடீரென காய்ச்சல் வந்தது. ஹாஸ்டல் வார்டன் அப்பாவை தொடர்பு கொண்டார். மறுநாள் காலை என்னை பார்ப்பதற்கு அப்பாவும் காவேரியும் ஹாஸ்டலுக்கு வந்தனர். காய்ச்சலில் அரை மயக்கத்தில் இருந்த என்னை பார்த்த காவேரி அதிர்ச்சியில் உறைந்தார். அவர் முகம்
வெளிரி போனது. அப்பா ஹாஸ்டல் நிர்வாகத்துடன் மருத்துவ விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க காவேரி மெதுவாக என் அருகில் வந்து அமர்ந்தார். நான் கண்களை மூடிக்கொண்டு அவள் வருவதை அறிந்தும் அவரை புறக்கணித்தேன். காவேரி அவர் கையில் இருந்த ஒரு தெர்மாமீட்டரை எடுத்து என் காய்ச்சலை அளந்தார். பிறகு அவரது பாக்கெட்டிலிருந்து சில மருந்துகளை எடுத்தார். இப்போ காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, இத இப்போ கொடுத்தா குறையும், டாக்டர் அட்வைஸ் பண்ணினது தான் என்று முணுமுணுத்தார். நான் மெதுவாக கண்களை திறந்து, இப்போ எதுக்கு இந்த அக்கறை, நான் செத்து போனாதானே உங்களுக்கு நிம்மதி என்று காய்ச்சலின் மயக்கத்தில் கோபமாக கத்தினேன். காவேரி அந்த வார்த்தையால் அதிர்ந்து போனார். ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை. மருந்தை எடுத்து என் வாயில் வைத்தார். அப்போது அப்பா அவசரமாக உள்ளே வந்தார். காவேரி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், நீ விமலை பாத்துக்கிறியா என்று கேட்டுவிட்டு அவசரமாக புறப்பட்டார். நான் கண்களை மூடி படுத்திருந்தேன். காவேரி என் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அவரது கண்களில் லேசான கண்ணீர் துளிகள். சிறிது நேரம் கழித்து அவர் என்னிடம் அருகில் குனிந்து மிக மெல்லிய குரலில் கூறினார். விமல், என்னோட 2 வயசு பையனுக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை காய்ச்சல் வந்திருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை நான் வெறுக்கல, இன்னொரு குழந்தையும் இதே மாதிரி தனியா விட நான் தயாரா இல்லை. நீ என்னைய தள்ளி வச்சாலும் நீ கண் முன்னாடி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுப்பா. நான் காய்ச்சலின் மயக்கத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் என் மனதில் ஆழத்தில் சென்று தைத்தது. என் கண்களில் நீர் திரண்டது. என் கோபச்சுவரில் விழுந்த விரிசல் இப்பொழுது ஆழமாக பிளந்தது. என் அம்மாவின் இடத்தை நிரப்ப வந்தவள் அல்ல, என் தாய் பாசத்தின் பாதியை தேடி வந்தவள் காவேரி என்பதை நான் உணர்ந்த முதல் தருணம் அது. அன்றைய இரவு காவேரி என் அருகிலேயே முழுவதும் அமர்ந்திருந்தார். அவர் என்னை தொடவில்லை. ஆனால் அவரது இருப்பே ஒருவித அமைதியான அரவணைப்பை தந்தது. ஒவ்வொரு மணி நேரமும் என் நெற்றியில் இருந்த குளிர்ந்த துணியை மாற்றினார். என் முகத்தில் இருந்த ஆழ்ந்த சோகமும் என்னை கவனிக்கும் போது மட்டும் வெளிப்பட்ட கவலையும் வசந்தா அத்தை சொன்ன நாடகம் என்ற கருத்தை உடைத்தது. ஒரு துயரத்தை இழந்தவளால் மட்டுமே இன்னொரு துயரத்தின் வலியை இவ்வளவு அசல் பாசத்துடன் உணர முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மறுநாள் காலையில் என் காய்ச்சல் குறைந்த போது என் கண்களை திறந்து காவேரியை பார்த்தேன். அவரும் தூக்கமில்லாத கண்களுடன் என்னை பார்த்தார். காய்ச்சல் குறைஞ்சிருச்சு, இப்போ பரவாயில்லையா கண்ணா என்று கேட்டார். நான் முதல் முறையாக கோபமில்லாமல் பரவாயில்ல என்று மெல்லிய குரலில் சொன்னேன். இந்த ஒரு சாதாரண வார்த்தை அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த பல மாத கால மௌன சண்டையின் முடிவாக இருந்தது. நான் மெதுவாக எழுந்தேன். காவேரி எனக்காக சூடான பால் காய்ச்சி கொண்டு வந்தார். மெதுவாக குடிவிமல், உடம்பு இப்போதான் தேறி வருது, நான் கிளம்பட்டுமா என்று கேட்டார். நான் முதல் முறையாக தயங்கி, அப்பா எங்க போயிட்டாரு என்று கேட்டேன். அவருக்கு அவசர வேலை வந்துருச்சு, அவர் போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போனார், உன்னை நல்லபடியா பாத்துக்க சொன்னார் என்றார் காவேரி. அப்பா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காவேரியிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சென்றது எனக்கு ஒரு நிஜத்தை உணர்த்தியது. நான் தனி இல்லை, காவேரி அங்கே இருந்தாள். நான் குணமடைந்த பிறகு காவேரி என்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். கார் பயணத்தில் இருவருக்கும் இடையே நீண்ட அமைதி நிலவியது. ஹாஸ்டல் தனிமையும் காய்ச்சல் பயமும் என்னை சிந்திக்க வைத்திருந்தன. வீட்டிற்குள் நுழைந்த நான் நேராக என் அம்மாவின் புகைப்படத்தின் முன் சென்று நின்றேன். அந்த புகைப்படத்தில் இருந்த புன்னகை என் மனதில் இருந்த குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தியது. நான் காவேரியை நோக்கி திரும்பினேன். சித்தி, சாரி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க எங்க அம்மா இடத்தை அபகரிக்க வரலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா எனக்கு யாரையும் என் அம்மா இடத்துல வச்சு பார்க்க பயமா இருந்துச்சு என்று என் குரல் உடைந்து அழ ஆரம்பித்தேன். காவேரி சித்தி என் அருகில் வந்து என்னை அணைக்கவில்லை, மாறாக சில அடிகள் விலகி நின்றார். நீ அழுத முடி விமல், இந்த அழுக ரொம்ப நாள் உனக்குள்ள அடைஞ்சு கிடந்துச்சு. நீ எதையும் இழக்கல விமல், உன் அம்மா போட்டோ எப்பவும் இங்கதான் இருக்கு, அவங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே இருக்கும் என்றார். நான் தரையில் மண்டியிட்டு, வசந்தா அத்தை சொன்னதெல்லாம் நான் நம்பினேன். நீங்க சொத்துக்காக வந்தீங்கன்னு ரொம்ப நம்பினேன். உங்க பையன் பொம்மைய ஒளிச்சு வச்சிருந்தப்போ கூட உங்களை நான் நம்பல, என்ன மன்னிச்சிருங்க சித்தி என்று விம்மினேன்.
அப்போது காவேரியும் கண் கலங்கினார். உன் அத்தை சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை விமல். என் பையனை நான் இழந்துட்டேன். என் கண்ணு முன்னாடியே. அவர் வார்த்தைகள் தொண்டையில் அடைத்தன. நீ காய்ச்சலில் இருந்தப்ப எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த பயம்தான் என்னைய பிடிச்சது. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே யார் மேலையும் ஆதிக்கம் செலுத்தவோ யாரோட இடத்தையும் பிடிக்கவோ இல்ல. நான் இழந்த என் தாய்மையோட ஒரு பகுதிய உன் கூட வாழ தேடின. அதுதான் உண்மை. என் மனம் முழுமையாக தெளிவுற்றது. அவரது சொந்த வழிதான் என்னை கவனிக்க தூண்டியது. அந்த பரஸ்பர ஒப்புதல் மற்றும் கண்ணீருக்கு பிறகு அவர்கள் இருவரும் இடையே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அது சித்தியும் மகனும் என்ற உறவை விட ஆழமான நண்பர்கள் மற்றும் ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் உறவாக மாறியது. அன்றிலிருந்து விமல் சமைக்க கற்றுக்கொள்ள காவேரியுடன் சமையலறைக்குள் சென்றான். அவன் அம்மா அடிக்கடி சமைக்கும் உணவுகளை சித்தியிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். காவேரி அவருக்கு மிகவும் பொறுமையாக சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் இரவு நான் காவேரியிடம் கேட்டேன், சித்தி, என் அம்மா போட்டோவை பார்க்கும்போது நீங்களும் ஏன் எப்போதுமே சோகமா இருக்கீங்க என்று கேட்க காவேரி புன்னகைத்தார். உன் அம்மா போட்டோவை பார்க்கும்போது நான் அழல விமல். என் பையனை கூட்டிட்டு போன மாதிரி அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டானேன்னு காலத்தின் மேல் கோபப்படுறேன், அவ்வளவுதான். அந்த இரவு என் அம்மாவின் புகைப்படத்தையும் காவேரி சித்தியின் மகன் பொம்மையும் அருகருகே வைத்து உறங்கினேன். அந்த வீட்டில் மீண்டும் அன்பும் நம்பிக்கையும் இணைந்த மெல்லிய வெளிச்சம் பரவியது. எனக்கும் காவேரிக்கும் இடையே உறவு பலப்பட்ட பிறகு வீட்டில் நிம்மதி நிலைத்தது. நான் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டினேன். ஒரு நாள் என் அப்பாவிடம் சென்று என் ஆழ்ந்த ஆசையை வெளிப்படுத்தினேன். அப்பா, நான் 12வது வகுப்பு முடிச்சதும் இன்ஜினியரிங் படிக்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா என்று சொல்ல அப்பாவுக்கு சற்று தயக்கம் இருந்தாலும் என் ஆர்வத்தை கண்டு சம்மதித்தார். காவேரி சித்தி முழு மனதுடன் என்னை ஆதரித்தார். நீ உன்னோட கனவை விரட்டி பிடிக்கணும் விமல், நான் உனக்கு எல்லா உதவியும் செய்றேன் என்றார். அதன் பிறகு நான் வெளிநாட்டு பல்கலைக்கழக விண்ணப்பங்கள், நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகினேன். காவேரி இரவு முழுவதும் விழித்திருந்து எனக்கு தேவையான காஃபி தின்பண்டங்களை செய்து கொடுத்தார். அவர் இப்போது வெறுமனே சித்தியாக இல்லை, என் நம்பிக்கையின் உத்வேகமாக இருந்தார். என் கடின உழைப்புக்கு பிறகு நான் விரும்பிய கனடாவின் பிரபலமான பல்கலைக்கழகத்தில் இடம் பெற்றேன். அப்பா பெருமையின் உச்சத்தில் இருந்தார். வெளிநாடு செல்லும் நாளும் நெருங்கி கொண்டிருந்தது. நான் என் நண்பர்களுடன் பார்ட்டி முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பி கொண்டிருந்தேன். திடீரென எதிர்பாராத விதமாக சாலையில் தடுமாறி விழ ஒரு லாரி என் ஸ்கூட்டரின் மீது மோதியது. நான் தூக்கி எறியப்பட்டு படுகாயமடைந்தேன். அவசரமாக மருத்துவமனைக்கு என்னை அழைத்து செல்ல ஆம்புலன்ஸுகள் விரைந்தன. காவேரி சித்தியும் பதறியடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தார். மருத்துவர்கள் என் உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் அவனுக்கு உடனடியாக அரிதான O நெகட்டிவ் ரத்தம் தேவை என்று தெரிவித்தார். என் அப்பாவும் அங்கு விரைந்து வந்து சேர்ந்தார். அப்பா அதிர்ச்சியில் உறைந்து போனார். என் உயிர் ஊசலாடி கொண்டிருக்க அப்பாவின் கண்களில் பயம் மட்டுமே இருந்தது. என் பையனுக்கு நான் என்ன செய்வேன்? நாங்க யாரும் அந்த இரத்த வகையில் இல்லையே என்று அப்பா அலறினார். அப்போது காவேரி சித்தி அமைதியாக முன்வந்தார். அவரது முகத்தில் பயமோ தயக்கமோ இல்லை, தீர்க்கமான ஒரு தாய்மை உறுதி மட்டுமே இருந்தது. டாக்டர், என் ரத்தத்தை எடுத்துக்கங்க, என்னோட இரத்த வகையும் O நெகட்டிவ் குரூப் தான் என்று சொன்னார். அப்பா அந்த ஒரு நொடி நிம்மதியடைந்தார். அப்பா கண்களில் கண்ணீருடன் உனக்கு எப்படி காவேரி என்று கேட்டார். என் மகனுக்கும் இதே இரத்த வகைதான், அவனுக்கு இரத்தம் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு என்று சொல்லிவிட்டு காவேரி ரத்தம் கொடுக்க சென்றார். காவேரியின் ரத்தம் எனக்கு செலுத்தப்பட்டது. அவர் கொடுத்த அந்த உயிருள்ள பிணைப்பால் என் நிலை மெதுவாக சீரடைந்தது. என் மயக்கத்திலிருந்து நான் விழித்த போது முதலில் என் கண்களில் தென்பட்டது காவேரி சித்திதான். விமல், உனக்கு இப்போ பரவாயில்லையா என்று சித்தி மெல்லிய குரலில் கேட்டார். என்னால் பேச முடியவில்லை. என் கண்களில் நீர் திரண்டது. சில மாதங்களுக்கு முன் நீங்கள் என்னை தொடக்கூடாது என்று சொன்ன நான் இன்று அவர் கொடுத்த இரத்தத்தினால் உயிர் பிழைத்திருக்கின்றேன். அத்தையின் விஷ வார்த்தைகளும் பணத்துக்காக வந்தவள் என்ற எண்ணமும் நொறுங்கி போயின என் மனதிற்குள். இரத்த உறவை தாண்டி அன்பின் உறவுதான் மிக வலிமையானது என்பதை நான் உணர்ந்தேன். சித்தி, என்னை ஏன் காப்பாத்துனீங்க என்று கண்ணீருடன் கேட்டேன். காவேரி சித்தி
என் கைகளை மெதுவாக தொட்டு, ஒரு அம்மாவுக்கு இப்படி பதில் சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல விமல். என் பையனை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நான் இழந்தேன். ஆனா அவன் பக்கத்துல அப்போதைக்கு என்னால இருக்க முடியல. ஆனா என் முன்னாடி இன்னொரு குழந்தை கஷ்டப்படும் போது நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் உயிர் என்னோடது விமல் என்றார். அப்பாவின் கண்கள் காவேரியின் தியாகத்தையும் பாசத்தையும் பார்த்து நிரம்பி வழிந்தன. அவர் மெதுவாக காவேரி சித்தியின் அருகில் சென்று, முதல் முறையாக என்னை மன்னிச்சிடு காவேரி, உன்னோட வலிய நான் புரிஞ்சுக்கவே இல்லை என்று சொன்னார். அந்த கணத்தில் அவர்கள் மூவரும் முழுமையாக ஒரு குடும்பமாக இணைந்தனர். நான் முழுவதுமாக குணமடைந்தேன். விபத்து காரணமாக வெளிநாட்டு பயணம் 1 வருடம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் நான் அதற்காக வருத்தப்படவில்லை. இந்த 1 வருடம் எனக்கு மிகவும் முக்கியமானதுதான். நான் வெளிநாடு கிளம்ப தயாரான போது விமான நிலையத்தில் காவேரி சித்தி என் அருகில் வந்தார். அவர் கண்களில் மகிழ்ச்சி இருந்தது, ஆனால் பிரிவின் சோகமும் இருந்தது. விமல் கண்ணா, நீ பெரிய மனுஷனா படிக்க போற. நீ திரும்பி வரும்போது ஒரு நல்ல இன்ஜினியரா மட்டும் வர வேண்டாம், ஒரு நல்ல மனுஷனாவும் வரணும், அது போதும் என்றார். நான் என் சித்தியை இறுக்கமாக கட்டியணைத்தேன். இந்த அணைப்பில் நான் என் அம்மாவுக்காக தேடிய பாசத்தையும் காவேரி சித்தி தன் மகனுக்காக ஏங்கிய அன்பையும் கண்டோம். நான் விமான நிலையத்தின் வாயிலை நோக்கி செல்லும் போது ஒரு கணம் திரும்பி பார்த்தேன். அப்பா காவேரி சித்தியின் தோளை அணைத்தபடி புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். என் கண்களுக்கு இப்போது அந்த வீட்டின் இருந்த சாம்பல் நிறம் மாறி அன்பின் நிறம் மட்டுமே தெரிந்தது. என் கனவு நிறைவேறப் போகின்றது. ஆனால் என் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயம் சித்தியும் நானும் என்ற உறவு பிணைப்பின் மூலம்தான் எழுதப்பட்டது. இரத்தத்தால் அல்ல, தியாகம், அன்பு மற்றும் புரிந்துணர்வால் கட்டப்பட்ட அந்த குடும்பத்தின் நம்பிக்கையாக நான் புதிய பயணத்தை தொடங்கினேன். இதோட இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். See you the next video. Bye friends.